லாஸ்ட் 48 ஹார்ஸில் என்னுடைய ஒரு சேனலில் எப்படி நான் நிறையா வியூஸ் கொண்டு வந்தேன் அப்படிங்கிற ட்ரிக்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸை பற்றி தான் நம்ம இப்போ பேச போகிறோம். அண்ட் உங்களுக்கு நான் இப்போ சொல்ல போகிற விஷயம் எல்லாத்தையும் கரெக்டாக பண்ண முடிஞ்சுது அப்படின்னா உங்களுக்கு 10, 20, 300, 400 வியூஸ் அப்படின்னு வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணுற பிரச்சனை அப்படியே நின்றுங்க. அதே மாதிரி நீங்கள் ஒரு ஷார்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா 2K 3K அப்படிங்கிற வியூஸ் போய் அப்படியே ஸ்டாப் ஆகுதா, இனிமே உங்களுக்கு கண்டிப்பாக அந்த பிரச்சனை இருக்காது. அண்ட் இன்னுமே நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் வந்து உங்களுக்கு வரும். அண்ட் கடைசி வரைக்கும் இதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ நம்பர் 7 என்ன அப்படின்னா சேனல் ஆப்டிமைசேஷன். சேனல் ஆப்டிமைசேஷன்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லைங்க. உங்களுடைய யூடியூப் சேனலில் நிறைய பேர் கஷ்டப்பட்டு க்ரியேட் பண்ணியிருப்பீங்க. ஆனால் அதில் வந்து உங்கள் சேனல் நேமை போய் சர்ச் பண்ணி பார்க்குறப்போ உங்களுடைய சேனல் நேம் வரவே வராது. என்னடா இது, என்ன பிரச்சனைடா, என் சேனல் மட்டும் ஏன் வர மாட்டேங்குது, மற்றவங்க சேனல்லாம் வந்து சர்ச் பண்ணால் வருது அப்படிங்கிற மாதிரி புலம்பிகிட்டு இருப்போம் இல்லையா? ஸோ இது நடக்கிறதுக்கான முக்கியமான காரணம் உங்களுடைய சேனலை அவங்க ப்ராப்பராக ஆப்டிமைஸ் பண்ணாதனால தான். ஆனால் ஒரு சேனலை ஆப்டிமைஸ் பண்ணுறது ரொம்பவே சிம்பிளான விஷயம் தான். நீங்கள் சில செட்டிங்ஸ்லாம் ஆன் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான கீவேர்ட்ஸ்லாம் கரெக்டாக கொடுத்தாலே உங்களுடைய சேனல் ஆல்மோஸ்ட் டன். இது எப்படி நீங்கள் க்ரியேட் பண்ணணும், கரெக்டாக பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி ஹவு டு கிரியேட் அ யூடியூப் சேனல் அப்படிங்கிற ஒரு வீடியோ நான் இனிமேல் போடுறேன். அதை கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோவில் நீங்கள் கம்ப்ளீட்டாக எப்படி எந்தெந்த செட்டிங்ஸ் ஆன் பண்ணணும், எந்தெந்த செட்டிங்ஸ் எதுக்கானது அப்படிங்கிறத பற்றி ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அண்ட் இந்த வீடியோவோட லிங்க்கையும் நான் கீழே கொடுக்குறேன். இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு அதையுமே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உங்கள் சேனலுடைய விசிபிலிட்டி கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அந்த வீடியோ. அண்ட் நெக்ஸ்ட்டு நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் உங்கள் சேனலை ஆப்டிமைஸ் பண்ணிடுவீங்க. இப்போது நம்பர் 6 SEO அப்படிங்கிறத சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னடா இது, இப்போ தானே சேனல் ஆப்டிமைசேஷன் அப்படின்னு ஒன்று பார்த்தோம், இது என்ன SEO சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன் அப்படின்னு நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகலாம். பட் ஒன்றுமே இல்லை. உங்களுடைய வீடியோஸுக்கு நிறையா வியூஸை கொண்டு வரதுக்கும் அதுக்கு கரெக்டான ஆடியன்ஸை வந்து யூடியூபோட அல்காரிதம் ப்ரொமோட் பண்ணுறதுக்கும் நீங்கள் அந்த வீடியோவுக்கு ஒரு மெட்டா டேட்டாவை கரெக்டாக வந்து கொடுத்து வச்சுருக்கணும். மெட்டா டேட்டா அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லைங்க, டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், ஆட்டோ ஜென்ரேட்டட் சப்டைட்டில்ஸ் அண்ட் தென் டேக்ஸ். இந்த 4 விஷயத்தையும் சேர்த்து தான் மெட்டா டேட்டா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த மெட்டா டேட்டாவை நீங்கள் ப்ராப்பராக கொடுக்கறது மூலியமா உங்கள் வீடியோஸ்க்கு பயங்கரமான ரீச் இருக்கும். ஸோ இப்போ நம்ம மெட்டா டேட்டா பற்றி பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா அதை நீங்கள் எப்படி கரெக்டாக செட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் நான் ஒரு வீடியோ மேக் பண்ண போகிறேன். அந்த லிங்க்கை நான் கார்னரில் கொடுக்குறேன், கண்டிப்பாக பாருங்கள். ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். என்னடா இது, அந்த வீடியோ இந்த வீடியோன்னு மாற்றி சொல்கிறேன் அப்படின்னு வந்து கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. பிகாஸ் இப்போ ஒரே வீடியோவில் நான் எல்லாத்தையும் சொல்லணும் அப்படின்னா 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகும், உங்களுக்கும் கன்ஃபியூஸ் ஆகும். அப்படிங்கிறதுனால என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக உங்களுக்கு சொல்லிடுறேன். அப்போ உங்களுக்கு ஒரு பேசிக் ஐடியா கிடைக்கும். அண்ட் அதை எப்படி பண்ணணும், எந்த மாதிரிலாம் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான தனி வீடியோ எக்ஸ்பிளனேஷன்ஸ்லாம் வந்து நான் இனிமேல் கொடுக்குறேன். ஸோ அதை நீங்கள் விசிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்பராக எக்ஸாக்டாக என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நம்பர் 5 CTR. என்னடா இது CTR புதுசாக சொல்கிறியா அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க. CTR அப்படின்னா கிளிக் த்ரூ ரேட் அப்படிங்கிறது தான். இது என்ன அர்த்தம் அப்படின்னா இப்போ யூடியூபோட அல்காரிதம் ஒரு 100 பேர்கிட்ட உங்களோட வீடியோஸை காமிக்குது அப்படின்னா அதில் எத்தனை பேர் அந்த வீடியோவில் கிளிக் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு டேட்டா தான் இது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய யூடியூப் ஸ்டுடியோ ஆப் மூலியமாகவே நம்ம பார்க்க முடியும். அது எப்படி பார்க்குறது அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் யூடியூப் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா கண்டென்ட் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும்ல, அந்த டேபை கிளிக் பண்ணிவிட்டு எந்த வீடியோடைய CTR-ஐ பார்க்கணுமோ அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணி வீடியோ பெர்ஃபார்மன்ஸ் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் ரீச் டேபுக்கு மேலே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இம்ப்ரெஷன்ஸ் அப்படின்னு இருக்குல்ல, அந்த இம்ப்ரெஷன்ஸை மேலே ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல இம்ப்ரெஷன்ஸ் கிளிக் த்ரூ ரேட் அப்படின்னு இருக்கும். இதுதான் நான் சொன்ன CTR. ஸோ மொபைல் ஆப்பில் அப்படின்னா நீங்கள் இதை இப்படி தான் பார்க்க முடியும். இதுவே நீங்கள் லேப்டாப்பில் பார்க்கணும் அப்படின்னா ஜஸ்ட் அதே மாதிரி யூடியூப் ஸ்டுடியோ வந்து ஓப்பன் பண்ணிக்கிட்டு இதில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டென்ட் டேபு கீழே நீங்கள் எந்த வீடியோ வந்து பார்க்கணுமோ அதோடைய அனாலிட்டிக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதில் நிறையா ஷோ ஆகும். இதுலேயும் அதே மாதிரியே ரீச் டேபுக்கு போங்க. போனதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு இடத்துல தெரியும் இம்ப்ரெஷன்ஸ் கிளிக் த்ரூ அப்படின்னு. ஸோ இதில் எவ்வளோ இம்ப்ரெஷன்ஸ் இருக்கும் ஒவ்வொரு நாளைக்கும் அப்படின்னு தெளிவாக ஷோ ஆகும். ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த CTR அப்படிங்கிறது ஒரு 100 பேர்கிட்ட நம்ம வீடியோவை கொண்டு போய் காமிக்குது யூடியூப் அப்படின்னா அந்த வீடியோடைய தம்ப்நெயிலை பார்த்து எத்தனை பேர் அந்த வீடியோ கிளிக் பண்ணி பார்க்குறாங்கங்கிற டேட்டா தாங்க. இப்போது நம்ம வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா 100 பேர்கிட்ட யூடியூப் அல்காரிதம் வந்து காட்டுது அப்படின்னு வச்சுக்கோங்க. அதில் வெறும் 7லேருந்து 6 பேர் மட்டும்தான் அந்த வீடியோவை கிளிக் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஸோ CTR என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போது இது வந்துட்டு எந்த நம்பர் இருந்தால் அந்த வீடியோ வந்து வைரல் ஆகும், வியூஸ் வரும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா எனிதிங் அபவ் 8% மேலே இருந்தால் ரொம்ப நல்ல விஷயம். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க.
ஆனா, எஜுகேஷனல் சேனல்ல பார்த்தீங்க அப்படின்னா, மோஸ்ட்லி 6% தான் இருக்கும். ஆனா, என்டர்டெயின்மென்ட் சேனல் அப்படிங்கிறப்போ வந்து உங்களுக்கு சிடிஆர் வந்து 10-12க்குள்ள இருந்தா, நல்ல ஒரு சிடிஆர் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். அது கீழ வந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா உங்களோட தம்ப்நெயில நீங்க சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ, உங்களோட தம்ப்நெயில நீங்க எப்படி ப்ராப்பரா கிரியேட் பண்றது, அது எப்படி பக்காவா இருக்கணும் அப்படிங்கிற வீடியோவும் வந்துட்டு நான் மேக் பண்றேன். அதையும் நீங்க பார்த்துக்கோங்க. அந்த லிங்க்கையும் நான் இங்க குடுக்குறேன். அத ஃபுல்லா பார்த்துட்டு அதையும் நீங்க பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்பர் 4 இன்ட்ரோ. நெறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த இன்ட்ரோ அப்படிங்கிற விஷயத்தில தான் ரொம்ப வந்து சொதப்பி வச்சிருப்பீங்க. என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா, ஒரு 10 இல்லன்னா 15 செகண்டுக்கு ஒரு டீஃபால்ட்டான ஒரு அனிமேஷன மேக் பண்ணி வச்சுட்டு, அது எல்லா வீடியோடைய ஸ்டார்ட்டிங்லேயுமே வந்துட்டு ஓட விடுவாங்க. அப்படி இல்ல அப்படின்னா, வீடியோவ ஸ்டார்ட் பண்றதே, "ஹே ஹலோ கைஸ் வெல்கம் டூ ஆர் யூடியூப் சேனல், சப்போர்ட் மை சேனல், சப்ஸ்கிரைப் மை சேனல்" அப்படின்னு ஏதாச்சும் ஒரு 30 செகண்டுக்கு சொல்ல ஆரம்பிச்சுருவாங்க. இந்த மாதிரி மட்டும் நீங்க வந்துட்டு பண்ணவே கூடாது. ஸோ அந்த எராலாம் தாண்டி யூடியூப் வந்து ரொம்ப வருஷம் ஆயிருச்சு. ஸோ யூடியூப்ல வந்து வீடியோவோட ஸ்டார்ட்டிங்கில இன்ட்ரோடக்ஷன் அப்படிங்கிறது தான் வந்துட்டு ஹார்ட் மாதிரி. அதில வந்து முடிஞ்ச அளவுக்கு அந்த வீடியோ கிளிக் பண்ணுற எல்லா ஆடியன்ஸையுமே ஹூக் பண்ண ட்ரை பண்ணும். அப்படி ஹூக் பண்ணாம விட்டுட்டீங்க அப்படின்னா, அந்த வீடியோ வந்துட்டு நம்மளுக்கு வொர்த்தே இல்லாம இருக்கும். ஸோ நீங்க இப்போ வந்து ஸ்க்ரீன்ல வந்து பார்க்குற மாதிரி யூடியூப் ஸ்டுடியோவ ஓப்பன் பண்ணிட்டு, அதில கன்டென்ட் டேப்குள்ள போயிட்டு, நீங்க எந்த வீடியோவ பார்க்கணுமோ அந்த வீடியோவ கிளிக் பண்ணிட்டு, அதுக்குள்ள போயிட்டு அனலிட்டிக்ஸ் கிளிக் பண்ணிட்டு, அதில தென் என்கேஜ்மென்ட் அப்படின்னு ஒரு டேப் இருக்கும். அதுக்குள்ள போயிட்டு கீழ ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா, ஆடியன்ஸ் ரிட்டென்ஷன் அப்படின்னு ஒரு கிராஃப் இருக்குதுல்ல. ஸோ வந்துட்டு இதில பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு 30 செகண்ட்ஸ்க்குள்ள அந்த வீடியோ வந்து கிளிக் பண்ணி வந்து 50% ஆஃப் த பீப்பிள் வெளியில போயிருப்பாங்க. இத்தனைக்கும் வந்துட்டு நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஹூக் பண்ண தான் ட்ரை பண்றோம் நம்ம வீடியோல. அப்படி இருந்துமே இந்த நிலைமை அப்படின்னா, ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க. இப்போ நீங்க ஸ்க்ரீன்ல பார்த்துட்டு இருக்க மாரி கிராஃப்லாம் இருந்துச்சு அப்படின்னா, கிளிக் பண்ணதும் அந்த அனிமேஷனையும், நீங்க பேசுறதையும் பார்த்துட்டு அது வெளியில போயிருவாங்க. ஸோ இன்ட்ரோ அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன கேட்டா, நீங்க ஒரு கேமிங் சேனலா இல்லாத வரைக்கும் இந்த மாதிரியான அனிமேட்டட் ரொபாட்டிக்ஸ் அதெல்லாம் வந்துட்டு நீங்க கொண்டு வர வேணாம். அந்த காலம்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ ஆடியன்ஸ்க்கு வந்து அது ஒரு தலைவலியா தான் இருக்கும். உங்க வீடியோஸ பார்க்குற உங்களுடைய கோர் ஆடியன்ஸா இருந்தாலுமே கூட, அந்த அனிமேஷன்ஸ் எல்லாரையும் பார்த்த உடனே அது வந்து 2 டேப் பண்ணும். லைக் 10 செகண்ட்ஸ் அப்புறம் போக வந்து நெனைப்பாங்க. பிகாஸ் இத பார்த்து, பார்த்து அவங்க பழகியிருப்பாங்க. ஸோ அதனால தான் சொல்றேன். நீங்க ஒரு நார்மல் சேனலா இருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா இதெல்லாம் அவாய்ட் பண்ணிருங்க. கேமிங் சேனலா இருந்தீங்க அப்படின்னா, அது வந்துட்டு ஒரு பார்ட் ஆஃப் த வீடியோ அப்படிங்கிறதுனால நீங்க அத யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ இதோட முடியுது. அண்ட் இதோடைய பார்ட் 2 வந்து கண்டிப்பா இதுக்கப்புறம் நான் போஸ்ட் பண்றேன். ஸ்டே டியூன். கண்டிப்பா அத போய் செக் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களோட யூடியூப் குரோத் வந்து ரொம்ப சீக்கிரமா உங்களால இன்க்ரீஸ் பண்ண முடியும். அண்ட் இன்னுமே நம்ம சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யூடியூப் சேனல்ஸ் யாராச்சும் வச்சிருக்காங்கன்னா, கண்டிப்பா ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க.